குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங் ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பெரிய இம்பார்ட்டண்ட்டான அப்டேட்டு. அது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே 2025 வந்து பார்த்தீங்கன்னா நடந்துகிட்ருக்கு ஓகேங்களா. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ கம்மிங் மண்டே வேறு எக்ஸாம்ஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ எல்லோரும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி ஸ்டடீஸ் அப்ரோச் பண்ணுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருக்கேன். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட்டாக அப்டேட் பண்ண வீடியோவில் அதை பற்றி நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். பார்க்காத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை பாருங்கள் ஓகேங்களா. ஸோ எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஸ்டடீஸை எப்படி அப்ரோச் பண்ணி போனால் டிஃபிகல்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்குன்றது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் சொல்ல போகிறது என்னென்னா, எக்ஸாம் ஹாலில் எக்ஸாமை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணால் நல்லாயிருக்கும், உங்களுக்கு எப்படி ஸ்கோர் நல்லா வரும்ன்றதை நான் சொல்கிறேன். ஏன்னா படிக்கும் போது நல்லா படிச்சிடுறாங்க, பட் எக்ஸாம் ஹாலில் அப்ரோச்சு கன்ஃபியூஸ் ஆகிறதால மார்க்ஸ் குறையுது ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீட்பேக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸு எக்ஸாம் முடிச்சிட்ட பேர் சொல்லியிருக்காங்க, நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன், ஆனால் எக்ஸாம் மேலே ஒழுங்காக நான் ப்ரெசென்ட் பண்ணல எக்ஸாமு, அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஹாலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு சில மெத்தட் ஃபாலோ பண்ணினா எக்ஸாம் எழுதுறதுக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்த கொஷின்ஸை விட கொஞ்சம் பெட்டராக ப்ரெசென்ட் பண்ணிட்டு வர முடியும். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குற கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தரோவாக ரீட் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு ஓகேங்களா. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே கொஷின் பேப்பரை கொடுத்துட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் அதை ரீட் அவுட் பண்ணுறதுக்கு டைம் கொடுப்பாங்க. பட் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸு ப்ராப்பராக ஃபுல்லாக ரீட் பண்ண மாட்டாங்க. அப்படி ஃபுல்லாக ரீட் பண்ணால் தான் நீங்கள் படித்த கொஷின்ஸ் எவ்வளோ வந்திருக்கு, எந்தெந்த கொஷின் வந்திருக்குன்றது ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா. அப்படி ஐடியா கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்களா. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிவைஸ் பண்ணிவிட்டு வந்துடுங்க ஓகேங்களா. எக்ஸாம் ஹாலில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கன்ஃபியூஸ் ஆகிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் அவங்கக்கிட்ட கிடைச்ச ஃபீட்பேக்கு. ஸோ அது உங்களுக்கு சொன்னால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அதாவது இப்போ இன்றைக்கி எக்ஸாம்னால் முன்னாள் நைட்டு என்ன ஒரு விஷயத்தை புதுசாக வந்து லாஸ்ட் மினிட்ல எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா புது கண்டென்ட்டை வந்து படிக்காதீங்க ஓகேங்களா. நீங்கள் அந்த மாதிரி இப்போ படிக்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நிறைய பேரால் ரீகால் பண்ணிக்க முடியாது. அதனால் என்ன ஆகும்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி படித்த கண்டென்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகி கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ண முடியாது ஓகேங்களா. நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா நீங்கள் எது வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அதை மட்டும் ஒரு கிளாரிட்டியாக ரிவைஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு அப்ரோச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த விஷயத்தை தயவுசெய்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸு லாஸ்ட் மினிட்டில் புதுசாக ப்ரிப்பேர் பண்ணி கன்ஃபியூஸ் ஆகி ப்ரெசென்ட் பண்ண அதாவது எக்ஸாம் ஒழுங்காக எழுதாமல் இதுவாகிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதை முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு திங் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்ச கொஷின்ஸை ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணணும் ஓகேங்களா. ஏன்னா உங்களோட அப்ரோச் வந்து ஃபஸ்ட்டில் நல்லா இருந்துச்சுன்னா ரொம்ப டீப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க மாட்டாங்க. அதாவது முடிகிற கிட்டத்தில் நீங்கள் ஆர்டர் வைஸ் தான் எழுதணும், அந்த மாதிரி எந்த ரூல்ஸும் இல்லை. உங்களுக்கு எந்த கொஷின் நல்லா தெரிஞ்சுதோ அதை ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணிவிட்டு தெரியாத கொஷினை நீங்கள் அதுக்கு ரிலவெண்ட்டாக நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணிட்டு வாங்க ஓகேங்களா. மேக்ஸிமம் எந்த கொஷின்ஸும் விடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் 2 மார்க்ஸு நீங்கள் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு கை கொடுக்கும் ஓகேங்களா. ஏன்னா 2 மார்க்ஸு மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் அந்தளவுக்கு பண்ண மாட்டாங்க. 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நீங்கள் படிக்கிற டாபிக்ஸ்லேருந்து ஒரு சின்ன சப்ஹெட்டிங்கை தான் 2 மார்க்ஸில் கேட்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்ச கொஷின்ஸ் நல்லா அட்டன் பண்ணிடுங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் பென்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணக்கூடாது, அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க இதை பற்றி. ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ப்ளூ அண்ட் பிளாக் மட்டும் தான் யூஸ் பண்ணோம். அது மட்டும் இல்லை அந்த ஆன்சர் புக்லெட்டில் என்னென்ன டீட்டெயில்ஸ் ப்ராப்பராக ஃபில் பண்ணுமோ அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிடணும் ஓகேங்களா. ஸோ இதுதான் எக்ஸாம் ஹாலில் காமனாக பண்ணுற அப்ரோச்சு ஓகேங்களா. ஸோ இதை பற்றி அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் தெரிஞ்சிச்சுன்னா நான் உங்களுக்கு கம்மிங் வீடியோவில் இதை நான் அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் இந்த அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க.